கையில தொட சொன்னாவே கதறுவோம். ஆணியில கை பட்டாவே எனக்கு ரத்தம் வருது, கொட்டுது, குளிருதுன்னு சொல்லுவோம். ஆனா ஆணியில படுத்த அற்புதமா தலைய வளைச்சு காலை தொட்டிருக்காங்க. வெரி குட் மைதிலி. இந்த யோகாக்கள்லாம் நம்ம நடைமுறையில நம்மளோட வீட்டுல நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட உடலுக்கு வர நோய்கள் காலம் கடந்து வரும். இப்போ 30 வயசு தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருது. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி ஒரு 50 வருடம் கடந்தாலும் நோய் வரலாம். அதுக்கு முன்னாடியே இப்பெல்லாம் நோய் வந்து நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய்லாம் வந்து ரொம்பவே சிரமப்படுறவங்க நம்ம பார்த்திருப்போம். ரத்த கொதிப்பு, பல வகையான நோய்கள்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல பார்த்தாலும் ஒரே கூட்ட நெரிசல், அவ்வளவு நோய் நாட்டுல. ஆனா இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம வீட்டை ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இந்த பொண்ணு ஆணி மேல அருமையான சக்கராசனம் பண்ணிருக்காங்க. இவங்களை பாராட்டி கைத்தட்டலாமே. ஆணில நிக்கிறதே சிரமம். ஒருத்தர் இல்லைங்க, ஒவ்வொருத்தரும் சாதனையாளர்கள். இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் சக்தி விகாஸ் மாணவர்கள். பரஞ்சோதி முனிவரையும் பார்த்தார்னா அப்படியே அசந்து நின்றுவாரு. நம்மளோட கலைகளை இவ்வளவு அருமையா இவ்வளவு சிறப்பா மாணவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்களே, இவ்வளவு சிறப்பா கூட இந்த கலையை நம்ம மாணவர்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கே இந்த கலையோட பெருமையை கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் நோயில இருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பரஞ்சோதி முனிவரோட ஆத்மா செயல்பட்டு இருக்கோம். பனி உருகி ஒழுகுது. ஆனா மாணவர்கள் கொஞ்சம் கூட தயங்காம இந்த ஐஸ் பார்ல கைய ஒண்ணு ஏறி அதுல அவங்களுக்குண்டான யோகாவை சிறப்பா செய்யறாங்க. இந்த குழந்தைகள்லாம் நல்ல நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா இவங்களோட பயிற்சிகள் மூலியமா பார்த்தோம்னா எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் தான். நம்ம முதுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தோற்றம் பார்த்த உடனே தெரியும். தலைகில ஆணி மேல சாதனை, சாகசம், பரவசம், ஒரு உற்சாகம், கைத்தட்டலாமே. சாக்லேட் கொடுத்தோம் தொடங்கும் போதே, அப்படி இருந்தும் கரவோசம் கேட்க மாட்டேன்னுது. மயூராசனம் அருமையான ஆசனங்கள். டம்ளருக்கு ஐஸ் பார் மேல டம்ளருக்கு மேலயா, ஆஹா அருமை. இது மாதிரி ஆசனங்களை நம்மளோட வீட்டுல ஒவ்வொரு நாளும் செய்யணும். ரொம்ப பெருசா செய்ய முடியலனாலும் நம்மளால என்ன முடியுமோ அதுல சின்ன சின்ன ஆசனங்களை செஞ்சுட்டு இருந்தா கூட சிறு சிறு நோய்களையாவது நம்மளை தடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகாம நம்மளை பாத்துக்கலாம். இந்த ஐஸ் பார்ல என்ன அழகா அவங்க பட்டு பண்றாங்க பாருங்க. ஆஹா பிரமாதம், சூப்பர். சந்தீப், நீ சந்திக்க வேண்டிய இடமே இந்த இடம் தான். மாணவர்கள் உங்களோட சாதனைகளை பார்த்து பாராட்டாம மெய் மிச்சிலிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. ஐஸ் பார்ல அவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க இல்ல. பவிஸ்கா, ஆஹா பவித்ரம், ஆஹா ஏமா ஐஸ் பார் வழுக்குதா? சரியான ஆஷ்னா.
மகாஸ்ரீய பாருங்கப்பா, ஆடி மேல என்னமா வளைஞ்சு அற்புதமா பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா எந்த நாளையும் தொண்டிங்கிறது ஒண்ணு வரவே வராதுங்க வாழ்க்கையில. இன்னைக்கெல்லாம் நடக்க முடியாம வயிறு பெருசா வச்சு கஷ்டப்படுறவங்கள பார்த்திருப்போம். எங்க பிள்ளைங்களுக்கு எப்பவுமே தொண்டி வராதுங்க வாழ்க்கையில. ஆஹா, நம்ம வீட்டு பெட்டி நினைச்சு கோழி அங்க அடக்காகிற மாதிரி அருமையா பண்ற மகாஸ்ரீ. பவிஸ்கார் டம்ளர், ஆஹா, நீ ஐஸ் பார் மேல டம்ளர்ல கூட சாகசம் செய்வியா? அதாவது நம்ம ஸ்கூல்ல தேர்ட்ல இருந்து இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். தேர்ட்ல இருந்து இப்போ தேர்ட்ல எந்த கிளாஸ் பையனை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி ஒரு ஆசனா பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அற்புதமா பண்ணுவாங்க. தேர்ட் எப்போ எந்த கிளாஸ்ல எந்த ஸ்டூடெண்ட்டை எப்ப கூப்பிட்டாலும் சிறப்பான ஆசனங்களை செஞ்சு காமிப்பாங்க. இந்த பொண்ணுலாம் இப்ப இல்லைங்க, குழந்தையில இருந்து அருமையா ஆசனம் பண்றாங்க. இதுல என்ன ஒரு சிரமம்னா ஐஸ் பார் வேற ரொம்ப வலிக்கு வருது. இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து நானும் விடாம செய்வேன்னு சாதனை படைக்கிறாங்க. சாதிக்கும் சாதனாவே. சாதனா சக்கராசனம் இன்னும் செய்வியா? சிறப்பா ஐஸ் பார்லயே அருமையா செஞ்ச சாதனை. இங்க மாஸ்டர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. என்னன்னா ஐஸ் பார் வலிக்கிறமே அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக தான் நின்னுட்டு இருக்காரு. எங்க மாணவர்களே சேஃப்டி ஆனவர்கள் தான். இருந்தாலும் அவர் ஒரு பாதுகாப்புக்கு தான் நின்னுட்டு இருக்காரு தவிர இந்த மேடையில பார்த்தோம்னா நீங்க பல வகை ஆசனங்கள்ல ஒரே நேரத்துல பார்க்க முடியுது. இந்த ஆசனங்கள்ல நம்மளால என்ன முடியுமோ அதை தயவு செய்து எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சாதனா நீ படிப்புல இப்படியே சாதிக்கணும்னு நான் வாழ்த்துற சாதனா. சாகசம் செய்த சாதனையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். கண்ணா கொஞ்சம் கண்ணை ஓபன் பண்ணுப்பா. இனிய மாலை வணக்கம் பெற்றோர்களே. போன வருஷம் வந்து ஒரு குழந்தைய உருவாக்கியிருந்தோம். இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக 3 குழந்தைங்களை உருவாக்கியிருக்கிறோம். லாஸ்ட் அந்த ஆஃப் இயர்லி லீவில் தான் இந்த குழந்தைங்க வந்து இந்த அகதாரண கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து அவங்க திறமையை வந்து காமிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் தஸ்வின், 4 பேருமே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் கலர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து சொல்ல போகிறாரு. கிரீன் கலர் சரியா சொன்னாரு. எல்லோ கலர்
பேரண்ட் யாராவது கொஞ்சம் வந்தீங்கன்னா உதவியாக இருக்கும். ஓகே, நீ வந்திருக்க. அடுத்து சூர்யா வாங்க. நம்ம இந்த கார்ட்ஸில் ஏதாவது ஒரு கார்ட்ஸ் நீங்களே ஷஃபில் பண்ணி எடுத்து கொடுங்க. ஆனால் அப்படியே வெயிட் பண்ணு. எதாக இருந்தாலும் காமிச்சிட்டு கொடுத்துருங்க. அங்கே காமிச்சிருங்க கேமராவுக்கு. இது என்ன நம்பர்ஸ் கலர்னு பார்த்துருங்க. நாங்கள் சூர்யா. Six heart, red. As black color. Joker. Tree, black color, 5. உதயா வாங்க. அவர்கிட்ட கொடுத்துடலாம். Cool. Understanding. Learn. இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் லெவலு. தேர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், நம்ம வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சு, ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கோர்ஸ் நல்லா அட்வான்ஸ் லெவல் போனால் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து குழந்தைங்க வந்து கண்ணை மூடி இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் வரைக்கும் போயிருக்காரு. இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப் அங்கே 3 பேர் இருக்காங்க. அவங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் பின்னாடி எங்கே வேணாலும் நின்றுக்கலாம். ஓகே, ரெடிங்களா? ஓகே. ஆனால் சங்கர் சார் எங்கே இருக்காருன்னு அவர்கிட்ட முன்னாடி போய் நில்லுங்க. அவர் பாக்கெட்டில் மணி இருக்கும். எனக்கு வந்து 100 rupees நோட்டு மட்டும் வேணும், அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க. அவர் பாக்கெட்டில் இருக்கும்.
எனக்கு 100 ருபீஸ் நோட் மட்டும் வேணும். மாஸ்டர் ஆடியன்ஸ் சைடு திரும்ப சொல்லுங்க. அவர் எடுத்துட்டு திரும்ப வருமா? மேலே காமிச்சிருப்பா அந்த 100 ருபீஸ் மட்டும் எடுத்து தனியா. நோட்டு எல்லாம் கலந்துதாங்க இருக்கு. அதுல அவர் தேடிட்டு இருக்காரு, இன்னும் எடுக்கல. மீதி சார்ட்ட கொடுத்துருங்க. அந்த 100 ருபீஸ் மட்டும் முன்னாடி காமிச்சிருங்க. ஓகே, சார்ட்டே கொடுத்துடலாங்கன்னு. அடுத்து சிவபெருமாள் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிங்க. அவர்கிட்ட எனக்கு 500 ருபீஸ் வேணும். நீங்க ஸ்கூல் கேம்பஸ் விட்டு ஓடினாலும் பின்னாடி வந்துருவாரு சார். ஒரு பாக்கெட்ல வந்து அப்படியே 500 ருபீஸ் நோட்டு மட்டும் எடுத்துருங்க. உங்க பாக்கெட் இல்லைங்களா? ஓகே, நீங்க வேற எங்கேயாச்சும் போய் நின்றுங்க. வாய்ஸ் வந்துருச்சு. மேலே காமிச்சிருக்கேன்னு அங்கே கேமராவுக்கு. ஓகே, அடுத்தது வந்து எங்கள் ஜெகதீசன் சாருக்கு ஒரு டவுட். அவர் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியலீங்களா? அதை கண்டுபிடிக்கணுமா? ஜெகதீசன் சார் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர் பாக்கெட்டில் எவ்வளோ கரன்சி இருக்குன்னு எண்ணிட்டு சொல்லிட்டுப்பா. சார் போதும். சாரோட பேக்கெட்டில் எவ்வளோ மணி இருக்குன்னு எதிர்த்து கொஞ்சம் கவுண்ட் பண்ணி சொல்ல எடுத்துருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைம் ஆகுது. மைண்டில் வச்சுக்கோங்க. சார் கொடுத்துருங்க. டோட்டல் மணி எவ்வளோப்பா? 150. ஓகே, தேங்க்யூ. இது அகதாரணா. இது அடுத்த லெவல், அட்வான்ஸ் லெவல். இதை பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்க கற்றுக்கிறதுனால படிக்கிறது ரொம்ப ஈஸியாகும். ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி மெமரி பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த கோர்ஸ் லாஸ்ட் இயரும் சொல்லியிருந்தோம். இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழந்தைங்க ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் சக்தி விகாஸில் எல்லா குழந்தைங்களும் இது மாதிரி உருவாக்கணும் தான் எங்களுடைய ஆசை. எங்கள் ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸில் எல்லா குழந்தைங்களும் நம்ம கொண்டு வந்துட்டோம். 10th ஸ்டேட் ஃபஸ்ட் இல்லை, வேர்ல்டு ஃபஸ்ட்டு கூட நம்ம தான் எடுப்போம். அதுக்கு நாங்கள் ஷூரிட்டி கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. நமது பள்ளியின் யோகா மாஸ்டர் அவர்களை பாராட்டி நமது பள்ளியின் செயலாளர் ஐயா அவர்களும் தாளாளர் ஐயா அவர்களும் சிறப்பு பரிசு வழங்க உள்ளார்கள். தூரல் வர ஆரம்பிச்சிருச்சு.